இப்போ அடுத்து வந்து லூப்பிங்ன்ற ஒரு கான்செப்ட்ல வந்து நம்ம என்டர் ஆக போகிறோம். ஸோ ஆல்ரெடி பிரான்ச்சிங் பார்த்தோம். ஸோ இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்லாம் பார்த்தோம். இப்போ அடுத்து வந்து லூப்பிங் வர போகிறோம். ஸோ லூப்பிங்ன்ற கான்செப்டோட மெயின் இன்டென்ஷன் வந்து ஒரு செட் ஆஃப் கோட் இருக்கும். அதை வந்து ரிப்பீட்டடாக அகைன் அண்ட் அகைன் எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து இருக்கும். அது வந்து கண்டிப்பாக நமக்கு வரும். ஸோ ஒரு எக்ஸாம்பிளோட இப்போ நம்ம வந்து பார்ப்போம். இப்போ மறுபடியும் நம்மளோட பைதான் ஃபைலுக்கே வந்துட்டேன். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட ரெக்குவயர்மெண்ட்டை இப்படி வச்சுப்போம். ஸோ 1லேருந்து 5 வந்து பிரிண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ 1 2 3 4 5 இது வந்து பிரிண்ட் பண்ணணும். அது வந்து ரொம்ப சிம்பிள். பிரிண்ட்னு போட்டுட்டு 1 2 3 4 5 போட்டால் முடிஞ்சுது. 5 2 3 4 5. ஸோ இப்போ இது வந்து சிம்பிளாக இருக்கும். கரெக்டாக? ஸோ இப்போ நான் ரன் கொடுத்தேன்னா 1லேருந்து 5 பிரிண்ட் ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிள். இப்போ அதுவே எக்ஸாம்பிள் யோசிச்சு பாருங்கள். 1லேருந்து 100 அப்படின்னா பார்த்தீங்கன்னா 100 டைம்ஸ் செக் பண்ணணும். 1லேருந்து 1000னா 1000 டைம்ஸ் 1 lakh crore அடி போயிருந்தோன்னா அத்தனை தடவை டைப் பண்ணுறதுக்குலாம் நம்மளுக்கு வந்து டைம் இருக்காதுன்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ அதை வந்து ஓவர் கம் பண்ணுறது தான் வந்து லூப்பிங்ன்ற கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபார் லூப்ன்றது இது இப்படி மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுமா? கிடையாது. ஸோ இது வந்து ரேஞ்சுன்னு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபியூச்சரில் நம்ம லிஸ்ட்டு அந்த மாதிரி கான்செப்ட்லாம் படிப்போம். ஸோ அப்போ வந்து நம்ம இங்கே வந்து ரேஞ்ச் யூஸ் பண்ணால் மற்ற ஒரு சில லிஸ்ட்டு டியூப்பில் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து லூப் பண்ண முடியும். ஸோ அது வந்து போக போக நம்ம வந்து பார்ப்போம். இப்போதைக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.